வணக்கம், நான் அம்மூஸ் வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைக்கணும். கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக செய்ய போகிறோம்னாக்கா மிக்ஸியில் கூட அரைச்சி நம்ம தெளித்து எடுத்துக்கிட்டோம். உளுந்தை பச்சரிசி மாவு வந்து எப்படின்னா பச்சரிசி கழுவி காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்து வச்சுருக்கேன். உளுந்து அதேமாதிரி நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்து வைக்கணும். அப்புறம் உடச்சக்கல்லை வந்து தனியாக நம்ம அரைச்சிக்கணும். எல்லாம் மூணுமே தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம அளந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. உளுந்து நல்லா வாசனை வரும், கருகக்கூடாது உளுந்து. அதனால் கனமான கொஞ்சம் கடாயாக வச்சு நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா உளுந்து கருகிடுச்சுன்னா அந்த வாசனை நல்லா இருக்காது. நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ வந்து அதை வந்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். இதை பாருங்க, பச்சை அரிசி கழுவி காய வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசி நல்லா கழுவி மொறு நல்லா காஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து மிஷினில் கொடுத்து 2 மணி அரைச்சிட்டு உடச்சக்கல்லையும் அரைச்சிட்டு வந்துடுவேன். மிஷினில் அரைச்சிட்டு வந்து காமிக்கிற பாருங்கள். இது பாருங்க, பச்சரிசி மாவு முறுக்கு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள், அரைச்சிட்டு வந்தது. 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன் நான். பச்சரிசி மாவு கிளாஸில் பார்த்திங்கன்னா 6 கிளாஸ் வரும் எனக்கு. அதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கிளாஸு. இது வந்து வெள்ளை எள்ளு, நம்மளுக்கு கருப்பு எள்ளும் போடலாம். அது எனக்கு வெள்ளை எள்ளுக்கு போடுறேன். நெய் தேவையான அளவுக்கு நெய் நான் காமிக்கிறேன் எவ்வளோன்ட்டு பாருங்கள். பெருங்காய பொடி முறுக்கு செய்யறதுக்கு. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் ஆப்ப சோடா போடணும். நம்ம கொஞ்சம் போட்டால் தான் அது நல்லா கொஞ்சம் நல்லா எழும்பி வரும் முறுக்கு. அதனால் இது வந்து உடச்சக்கல்லை அரைச்சிட்டு வந்திருக்கேன் மிஷினில் கொடுத்து. அப்புறம் உளுந்து மாவு வறுத்தோம் இல்லைங்களா, உளுந்து. அது அளவு வந்து 1.5 கிளாஸ் உளுந்து, 3/4 கிளாஸு உடச்சக்கல்லை மாவு, 1 கிலோ அரிசிக்கு 6 கிளாஸ் அரிசி. எந்த கிளாஸோ கப்போ எது எடுத்தாலும் சரி. 6 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் உளுந்து மாவு, 3/4 கிளாஸு உடச்சக்கல்லை மாவு. இந்த கிளாஸில் தான் நான் எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸு எந்த கிண்ணம் எந்த பவுல் எடுத்தாலும் சரி, கணக்கு நம்ம அளவு தான். இந்த அளவு தான் நான் சொல்கிற அளவு தான். 6க்கு 1.5 உளுந்து, 3/4 வந்து உடச்சக்கல்லை மாவு. உடச்சக்கல்லை மாவு வந்து டேஸ்ட்டு வரும். அதனால் நான் உடச்சக்கல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து போடுறேன். ஆனால் கலர் வந்து நல்லா ஒயிட்டாக வேணும், வெள்ளையாக உங்களுக்கு முறுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் உடச்சக்கல்லை மாவு நீங்கள் போடாமல் நீங்கள் செய்யலாம். ஏன்னா வந்து இது கலராக இருக்கும். ஆனால் முறுக்கு பார்க்க செவந்த கலராக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் உடச்சக்கல்லை மாவு போடுறேன். பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. எள்ளு வந்து 50 கிராம் எள்ளு போடணும். 1 கிலோ மாவுக்கு 50 கிராம் எள்ளு. இது வந்து ஆப்ப சோடா சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டுருங்க. ஆப்ப சோடா அப்போ தான் எழும்போம். உப்பு வந்து 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு நான் கையிலே எடுத்து போட்டால் நான் அளந்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூனு. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் விடுங்க. நெய் நான் 1 கிலோ எடுக்கலை, அப்படியே தான் ஊற்றுறேன். நம்மளுக்கு பிசைஞ்சிடலாம், நல்லாயிருக்கும் பிசைகிறதுக்கு. நல்லா பிசைஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வெறுமனே நல்லா தண்ணி ஊற்றுவேனா, வெறுமனே ஃபஸ்ட்டு கையினால் எல்லாத்தையும் கலந்துருங்க. நம்மளுக்கு எல்லாம் உடச்சக்கல்லை மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவு, எள்ளு எல்லாம் போட்டிருக்காங்களா, பெருங்காயம், ஆப்ப சோடா எல்லாம் கலந்துடும். உப்பு எல்லாத்துலேயும் சேர்ந்துற மாதிரி நம்ம மேலே பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டேன்னா ஒரு பக்கம் உப்பு கறிக்கும், ஒரு பக்கம் உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபுல்லத்தையும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடுங்க. இந்த நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லாமே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. சில் தண்ணி தான் எடுத்திருக்கேன். சுடு தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, சில் தண்ணி தான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பிசையும். எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நான் வந்து பெரிய பாத்திரமாக பேஷன் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். பிசையறதுக்கு வாட்டமாக ஒரு கிண்ணம் மாதிரிலாம் வச்சா வீடியோ காட்டுறது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பேஷன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிண்ணம் மாதிரி சிந்தாமல் இருக்கணும்னா கிண்ணம் மாதிரி எதுனா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. கையினால் அப்படியே வச்சு நல்லா பிசைங்க. ஆனால் கலர் வந்து நம்ம திரும்ப சொல்கிறேன், கலர் வந்து முறுக்கு கலர் வந்து உடச்சக்கல்லை மாவு போட்டால் நல்லா கொஞ்சம் கலராக தான் வரும், செவந்த கலராக. வேணான்னா ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் உடச்சக்கல்லை மாவு போட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கலரிடுங்க. நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய்யும் நம்ம அடுத்து மேலே கொஞ்சம் ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் பிசைங்க.
நெய் ஊற்றுனாலும் நம்மளுக்கு மொறுன்னு நல்லாயிருக்கும். அதனால தான் நெய் கொஞ்சம் ஊற்றுறோம் லாஸ்ட்டும். வாசனையாகவும் இருக்கும் முறுக்கு நம்மளுக்கு. பெருங்காயெல்லாம் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்படியே எடுத்து வைங்க. இது பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. நம்ம கொஞ்சம் ஊறட்டும். நம்ம எண்ணெயை அதுக்குள்ளே எண்ணெய் காயிற அளவுக்கு ஊறினா போதும். ஒரு 1/2 hour கூட ஊறலாம், இல்லை 10 to 15 நிமிஷம் கூட ஊறட்டும். நம்ம ஊறினா நல்லா தான் இருக்கும் மாவு. இந்த ஒரு சொம்பு வந்திருக்கு எனக்கு, பெரிய சொம்பில் ஒரு சொம்பு தனியாக இருக்குது கரெக்டாக இந்த மாவு பிசையறதுக்கு எனக்கு 1 கிலோ மாவுக்கு. இப்போ இதோட நம்ம மாவு இது பாருங்கள், இந்த மாதிரி மாவு பிழியறதுக்கு தட்டு நல்லா ப்ளைனாக இருக்கணும். பூ தட்டுலாம் இருக்க வேணாம். இந்த மாதிரி ப்ளைனாக தட்டு எதனா இருந்துன்னா எடுத்துக்கோங்க. 3 தட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நெய் இல்லை எண்ணெய் உங்கள் விருப்பம். அது எண்ணெய்னாலும் தடவிக்கலாம், நெய் தடவிக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன். அது கொஞ்சம் முறுக்கு பாருங்கள், 3 அச்சு, அது 3 ஓட்டை உள்ள அச்சு எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க முறுக்கு அச்சுலாம். அப்போ தான் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் நம்மளுக்கு பிழியறதுக்கு. இதுலேயும் தட்டுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், அதையும் கொஞ்சம் தடவிடுங்க. நெய் தடவலைன்னா நீங்கள் எண்ணெய் தடவுங்க, உங்கள் விருப்பம் அதெல்லாம். இந்த அளவுக்கு ப்ளைனாக இருக்க தட்டுனா நம்மளுக்கு அப்படியே ஒட்டாமல் கீழே விழுந்துடும். அதுக்கு தான் எண்ணெயில் கொஞ்சம் அப்படி போடுங்க. கொஞ்சம் நம்ம நெய் இதுலேயும் தடவிருக்கோம். ஈஸியாக தான் வரும் நம்மளுக்கு இந்த அச்சில் பிழிஞ்சால், கஷ்டம்லாம் இருக்காது. நம்ம இடியாப்ப அச்செலாம் இருக்குது பாருங்கள், அதிலலாம் நீங்கள் சுற்றுறதுல பிழிஞ்சிங்கன்னா பெரிய பெரிய முழுக்காக வரும், கனமாக இருக்கும், வேகாது சீக்கிரம் உள்ளே. அதுக்கு தான் நம்ம இதில் பிழியணும். இந்த மாதிரி பிழிங்க கரெக்டாக 3. நான் பெருசாக தான் பிழிகிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்ன சுற்று ஒரே சுற்றில் விட்டுருங்க. நான் 3 அடுக்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் எடுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு. உங்களுக்கு வேண்டான்னா சின்னதாக நீங்கள் பேசுங்க, ஒரே ஒரு சுற்று அழகாக வரும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், ஒரு சுற்று வருது பாருங்கள், அதோடு நிறுத்திக்கலாம். நான் 3 அடுக்கு எடுக்கிறேன். கொஞ்சம் கனமாக பெருசாக வைக்கிறேன் நான். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். எல்லாமே இதேமாதிரி நீங்கள் பாருங்கள், 3 தான் வரும். ஒரு அச்சுக்கு நம்மளுக்கு 3 தான் வரும். ஒரு டைம் போட்டோமா 3 முறுக்கு வரும், பெரிய முறுக்கு. நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா 6 கூட போடலாம், 5 கூட போடலாம். நம்ம விருப்பம் தான் அதெல்லாம். சைஸ்லாம் நம்ம விருப்பம். இந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 3 பிழிஞ்ச உடனே நம்ம அடுத்த மாவு ரெடியாக போட்டுக்கணும். அச்சில் போட்டு வச்சிடணும். நம்ம ஃபுல்லாக வர மாதிரி போட்டுட்டிங்கன்னா அடுத்த 3 முறுக்கு வரும் நம்மளுக்கு. ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம அடுத்து முறுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் இந்த இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நம்ம எந்த சின்ன கடாயில் பெரிய கடாய் எது எடுத்தாலும் நம்ம அதில் பாதி தான் வர மாதிரி வைக்கணும். தான் ஊற்றிருக்க அளவு தான் வைக்கணும். ஏன்னா பொங்கும், முறுக்கு போட்டவுடனே பொங்கும். புதுசாக போடணும்னு கஷ்டம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எண்ணெய் காஞ்சி தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன மாவு உருண்டையாக போடாதீங்க மாவு. ஏன்னா உருண்டையாக போட்டால் சில மாவு வெடிக்கும். தட்டையாக தட்டிட்டு போடுங்க. இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி போடுங்க, எல்லாம் வெடிக்கும். அது புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதுக்காக. இப்போ பாருங்கள், மேலே வந்துடுச்சு, நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய். நம்ம போட்ட உருண்டை மேலே ஒன்றே முறுக்கு மாவு புழிஞ்சு வச்சு ஒன்றா போடணும் நம்ம. நான் இப்போ 2 போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி பொங்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பொங்கும். அதனால் எண்ணெய் நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டா நிறைய பொங்கும். அதனால் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக ஊற்றிங்களா கரெக்டாக இருக்கும் பொங்கறதுக்கு. உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் வெந்தா மாதிரி தெரியும் பாருங்கள், அந்த டைமில் கரண்டி போட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு உடையாமல் வரும். நம்மளுக்கு கரெக்டாக நம்ம எத்தனை இது சுற்றுறோமோ அந்த அளவுக்கு வரும் முறுக்கு. இந்த பாருங்கள், இந்த அளவு வருது பாருங்கள். நல்லா சேவக்கட்டை நம்மளுக்கு பபுள்ஸாக வருது பாருங்கள். அப்போ மாவாக இருக்குன்னு அர்த்தம். அது அடங்குனதுமே நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு முறுக்கு இந்த பபுள்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும் நம்மளுக்கு. அப்போ முறுக்கு நம்மளுக்கு ரெடி. நல்லா செவக்க தான் வரும். நம்ம அதான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் உங்களுக்கு. வெள்ளையாக வேணும்னா நீங்கள் உடச்சக்கலை மாவு போடக்கூடாது. வெறும் உளுந்து மாவு, அரிசி மாவு இது மட்டும் தான் போடணும். நான் அதுக்கு தான் கருப்பு எள்ளு கூட போடலை, வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன். இது எடுத்துடணும். இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். எடுத்துருங்க. நீங்கள் புதுசாக செய்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு முறுக்கு மட்டும் போடுங்க. இதை பாருங்கள், ஒரு முறுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா 2 போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு. ஆனால் 1 போடுங்க, ஃபஸ்ட்டு 1 போடுங்க. போட்டு அதை திருப்பி போட்டு அதை எடுத்து அப்புறம் நீங்கள் போடுங்க. நான் நம்ம 2, 3 கூட போடுவேன். நான் பெரிய கடாய் தான், அதனால தான் நான் வைக்கல. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பெருசு நான் வைக்கல, சின்ன கடாயை வச்சுருக்கேன். இதில் இருக்க எண்ணெயே நம்ம அடுத்தடுத்து தட்டுலாம் கூட அந்த கரண்டிலே வச்சு தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம புழிஞ்சு ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ப்ளைனாக இருக்க தட்டு, அதுக்கு தான் சொன்னது. பூ தட்டுன்னா டக்குன்னு முறுக்கு நம்ம அதில் உழாது எண்ணெயில். இந்த அளவுக்கு பாருங்கள், பபுள்ஸ்லாம் அடங்கியிருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே ஒன்றா கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா பிழிய போட்டு எடுத்துக்கலாம். 2, 3 தட்டுன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு போடுறதுக்கு.
இந்த மாதிரி ஒன்று புழிஞ்சி ஊற்றிட்டு அது வெந்து வேகிறதுக்கிட்டே இன்னொன்று ஊற்றிக்கலாம். நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு தான் நம்மளுக்கு. இது பாருங்கள், பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. லைட்டாக திருப்பி போட்டிங்கன்னா திருப்பி பபுள்ஸ் வரும். இப்போ எடுத்துடலாம். நம்ம முறுக்கு வெந்துடும் நம்மளுக்கு டக்குன்னு. பாருங்கள், செவந்துருச்சு நல்லா. எண்ணெய் நல்லா காயணும். ஆனால் சிம்லலாம் வைக்கக்கூடாது முறுக்குக்கெலாம். நல்லா காயணும். காய போட்டு எடுத்துடலாம். சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. முறுக்கு பிசைறது தான் கொஞ்சம் பிசைஞ்சு ஊற வைக்க தான் லேட்டு. இந்த மாதிரி போட்டுருங்க. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. நான் 2 அப்படியே தான் புழிஞ்சு எடுப்பேன். நான் உங்களுக்காக ஒன்று மட்டும் நான் காமிச்சேன், ஒன்றா போடுங்கன்னு. ஏன்னா நல்லா முறுக்கு செய்கிறவங்களுக்கு ஈஸி தான். அது 2 3ன்னு போடுவாங்க. இன்னும் பெரிய கடாயை 4 5 கூட போடுவாங்க. போட்டு எடுத்துடலாம். அதுதான் நான் சின்ன கடாயை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் அடங்குதான் திருப்பி போடணும். உடனே திருப்பி போடக்கூடாது. நம்மளுக்கு முறுக்கு இப்படி நம்ம போட்ட இது வராது, சைஸே வராது, பிரிஞ்சிடும், உடஞ்சிரும். அப்படியே நம்ம சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, பொங்கிடும். தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெய் முறுக்கு சுட்ட சொல்ல. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு திருப்பி போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் நம்ம புழிஞ்சு போடுறப்போ தட்டிலேருந்து தூரமாக நின்றுட்டு தட்டை அப்படியே கவுத்து விட்டுடணும். ஏன்னா கிட்டத்தில் போட்டிங்கன்னா புதுசாக செய்கிறவங்களும் தெரிச்சிடும் மேலே. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதே மாதிரி நம்ம முறுக்கு புழிஞ்சு விட வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே பாருங்கள். ஒரு முறுக்கு கூட எனக்கு உடையில பாருங்கள். நான் போட்ட மாதிரி எப்படி பிழிஞ்சு விடுறேன்னா அதே மாதிரி தான் எடுக்கிறேன். நான் ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி தான் நீங்களும் இந்த பாருங்கள். இந்த மாதிரி நான் முறுக்கு எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்திருக்கேன். இன்னும் இருக்கிற மாவும் நான் புழிஞ்சு எடுப்பேன். நல்ல பெரிய முறுக்கு நம்மளுக்கு 40 முறுக்கு கிட்ட வரும். தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி. இதே மாதிரி தீபாவளி ஸ்பெஷலுக்கு நான் குலோப் ஜாமுன், சோமாஸு, இப்போ முறுக்கு போடுறேன். அடுத்து கேசரி, ரவா லட்டுலாம் வரும் வீடியோ பாருங்கள் மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.